முதல்ல என் தாய் தந்தை, இரண்டாவது என்னுடைய ஆசிரியர். என்னால ஒரு தடையற்று தமிழ்ல பேச முடியுதுன்னா என் தமிழாசிரியர் கிரகோரி. அவர் எனக்கு சேவியஸ்ல நான் படிக்கும் போது 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 3 வகுப்புக்கு தமிழாசிரியர் இருந்தாங்க. என்னுடைய அம்மா சிறு வயதுல இருந்தே நான் ஒரு நோய்வாய்ப்பட்ட குழந்தையா இருந்தேன். ரொம்ப எப்பவுமே வீசிங் உண்டு, ஆஸ்துமா உண்டு. எனக்குள்ளேயே ஒரு சின்ன செல்ஃப் பிட்டி உண்டு, நம்ம வீசரு, நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. 2 பேரும் எனக்கு பெரிய லெவல்ல மோட்டிவேட் பண்ணாங்க. அம்மா அதெல்லாம் முடியும்டா, அதெல்லாம் செய்ய முடியும்டா, நீ அங்க போ இங்க போன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. என்னுடைய ஆசிரியர், தமிழாசிரியர் என்ன பண்ணாங்க, ராத்திரியில தூக்கம் வரல, வீசிங்னா ராத்திரி தூக்கம் வரலையா, அந்த புஸ்தகத்தை படி அப்படின்னு அவரே லைப்ரரியில் எடுத்து முதல்ல பாரதிதாசன் புக்கு கொடுத்தாரு, விவேகானந்தர் புக் கொடுத்தாரு, இப்படி நிறைய புத்தகம் கொடுக்க ஆரம்பிச்சார். ஸோ வாசிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கம் என்னோட ஆசிரியர் கொடுத்தது. தாய் தந்தை கொடுத்தது தன்னம்பிக்கை. நீ நல்லா வருவ, நீ என் மேல அவங்க வச்ச நம்பிக்கை. இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 3ஆவதாக நான் சொல்லது என்னுடைய நண்பர்கள். என் நண்பர்கள் சிறு வயதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நாங்க ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வருடமும் யாராவது ஒரு நண்பர்களை ஏதாவது வகையில சந்திக்கும் போதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையில எப்படி இருந்தோம், என்ன மாதிரி இருந்தோம், ஒரு நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல ஒரு நட்பும், எவ்வளவோ சிரமமான கஷ்டமான காலகட்டத்தில எல்லாம் நண்பர்கள் கொடுத்த ஊக்கம், ஒரு நல்ல நட்பு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். 4ஆவது நான் திரும்ப நான் சொல்றது வாசிப்பு, படிப்பும் வாசிப்பும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நேற்று இரவு நான் ஒரு 3 மணி நேரம் கார்ல 2 மணி நேரம் வந்தேன். இங்க வந்த உடனே எனக்கு அந்த போன் வைஃபை எல்லாம் கிடைக்கல. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இல்லைன்னா போனை பார்த்துட்டு உட்காந்துருப்போம், ஏதாவது எழுதிட்டு இருப்போம். நான் ஒரு புத்தகம் கொண்டு வந்தேன், ரொம்ப நாளா முடிக்கணும்னு வச்சிருந்த புத்தகம். நேற்று 2 மணி நேரம் உட்காந்து படிச்சிட்டேன். ஃபுல்லா படிக்க முடிந்தது. அது ஒரு தத்துவ தரிசனங்களை பத்தி படிக்க வேண்டிய புத்தகம். அது என் பெட்டியில இருந்தது. விமானத்துல படிக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். ஒரு புத்தகத்தை முழுமையா படிக்க முடிஞ்சது. நிறைய வாசிக்கக்கூடிய பழக்கம், புத்தகங்கள் படிச்சதுனாலதான் பல்வேறு சிந்தனைகள் கிடைச்சது. ஒரு வெறும் மருத்துவனா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, தட்டையா வர்றான், பேஷண்ட் பார்க்கறோம், நாடி பார்க்கறோம், மருந்து எழுதுறோம், கையில கொடுக்குறோம், போறாங்க அப்படின்னா நோய் சரியாகும், நல்லாகும். ஆனா சமூகத்தை புரிந்து கொள்வது, எத்தனை விஷயங்கள் இந்த சுற்றுச்சூழல நடக்குது, எத்தனை விஷயம் நம்ம பெரியவங்க நமக்கு நல்லா கொடுத்துட்டு போயிருக்காங்க, அப்படி பல விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் புத்தக வாசிப்பு கொடுத்து. நீங்க எல்லாமே கண்டிப்பா வாசிப்பு பழக்கத்தை வச்சுக்கணும். எங்க வீட்டுல நாங்க வீடு கட்டும் போது இப்ப 25 வருஷம் தான் சென்னையில வீடு கட்டோம். அது வரைக்கும் வாடகை வீட்டிலே தெரிஞ்சுட்டு இருக்கோம். வீடு கட்டணும் முடிவு பண்ணோடனே நான் ஒரு நூலக அறைன்னு வச்சிருந்தேன். எங்க ஆர்கிடெக்டுக்கு என்ஜினியருக்கு பயங்கர கோவம். சார், நீங்க 1000-2000 சதுரடி வீடு கட்டினா 2 பெட்ரூம் கட்டலாம், ஒரு இது வைக்கலாம், நீங்க போட்டு நூலக அறைன்னு ஒன்று போட்டிருக்கீங்க, லைப்ரரின்னு வச்சுங்க, இதுக்கு 200 ஸ்கொயர் ஃபீட் எப்படி சார் பண்றதுன்னா, வேணா ஒரு பெட்ரூமை கட் பண்ணிருங்க, நாங்க 2-3 பெட்ரூம் போல 2 பெட்ரூம் போதும், ஆனா எனக்கு லைப்ரரி வேணும், அதுல நான் எழுதணும், புஸ்தகம் வைக்கணும், பயங்கர ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சேர்த்து வச்சு கட்டுறோம். இன்னைக்கு எங்க வீட்டுல எங்க விருந்தினர்கள் யார் வந்தாலும் அவங்க ஆசையா பாக்குற இடம் என்னுடைய நூலகம் தான். 5000 புத்தகங்கள் வச்சிருக்கேன். சோ அதுல போய் உட்கார்ந்து அந்த புத்தகங்கள் படிக்கிறது, அது ஒரே நாள்ல சார் அப்ப நீங்க 5000 புத்தகம் தரவா படிச்சீங்களான்னு கேட்டா இல்ல, அதுல மேபி இன்னொரு 1000 புக்கு 500 புக்கு திறந்தே பார்த்திருக்க மாட்டேன். ஆனா எனக்கு கிடைக்கிற எல்லா புத்தகத்தையும் போய் அடுக்கி வச்சு அது எதுக்குரியதுன்னு ப்ராப்பரா எடுத்து வச்சிருவேன். ஸோ என்னைக்காவது ஒன்று தேவைப்படும், திடீர்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை போய் எடுத்து வாசிக்கிறது. ஒவ்வொரு நாள் நீங்க கு அழகிரிசாமி கதையா எடுத்து படிக்கணும். இன்னைக்கு கி ராஜநாராயணனுடைய கதவு புத்தகத்தை படிச்சு பார்க்கணும். எப்படி எங்க கதையா இருக்கலாம், நாவலா இருக்கலாம், வரலாறா இருக்கலாம், தத்துவமா இருக்கலாம், எல்லாமே. நான் மருத்துவன், ஒன்லி டாக்டர் மெடிக்கல் மட்டும் தான் படிக்கன்னு இருக்கக்கூடாது. இப்படி வாசிப்பை எல்லாம் கொடுத்தது என்னுடைய தமிழாசிரியர் கிரகோரி தான் என்னை படிக்க சொன்னது. அதனாலதான் எங்களுடைய மருத்துவமனை 25வது ஆண்டு விழா நடந்துச்சு. எல்லாம் கிட்டத்தட்ட 1500 பேர் வந்திருந்தாங்க. 25வது ஆண்டு விழா, மிகப்பெரிய ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டுருந்தேன். விழாவினுடைய நாயகர் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ், அங்க இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்ல ஜஸ்டிஸா இருக்கிறவங்க. ஆனா தலைமை விருந்தினரா நான் அழைச்சது என்னுடைய தமிழாசிரியர். அவர் வந்தார். அவருக்கு வீல் சேர்ல தான் வர முடியும், நடக்க முடியாது அப்படின்னாங்க. நான் போய் அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைகளை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இண்டிகோ ஃபிளைட்ல பேசி எப்படியாவது அவரை அவர் ஒன்றும் உடல்நல குறைவு இல்லாதவர் கிடையாது, வீல் சேர்ல கூட்டு வந்துடலான்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு 5-6 பேர் அவங்க ஃபேமிலியோட கூட்டு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் பக்கத்துல என்னுடைய தமிழாசிரியர் இருந்தார். அதை விட எனக்கு பெருமையான ஒரு நாள் எதுவுமே இருக்காது. ஏன்னா அவர் அவர் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கலன்னா இவ்வளவு நேரம் பேச முடியுமா? அவர் எனக்கு அந்த மொழி மேல ஒரு காதல் கொடுக்கலன்னா இவ்வளவு நேரம் தமிழ்ல உரையாட முடியுமா? அந்த ஆசிரியர் தான்.
அந்த என்னுடைய அம்மா, என்னுடைய ஆசிரியர், என்னுடைய நண்பர்கள், இப்படி பல பேர். ஒருத்தர் வெற்றினா அதுக்கு ஒருத்தர் மட்டும் தனியாலாம் வந்துட முடியாது. ஒட்டுமொத்த சமூகம் ஒரு மனிதனை சரியா கொண்டு போகணும். நம்ம கொஞ்சம் முனைப்பு எடுக்கணும். நீங்க அத்தனை பேருமே வெற்றி பெற்ற மனிதர்களா வர முடியும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தன்முனைப்பு, உங்க தாய் தந்தையர், ஆசிரியரை மதிக்கக்கூடிய மனம், எல்லாம் அவரை குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்னு சொன்னதுனால எவனாலையும் பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் அவங்கள போற்றி வணங்கி அப்படியே கூட பயணித்து பாருங்க. உங்க தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை ரொம்ப கேட்டு பாருங்க. இதெல்லாம் சேர்ந்து உங்களை மிகச்சிறந்த வெற்றி பெற்ற மனிதர்களாகும். உங்களை ஒரு சமயம் வெற்றி பெற்ற மனிதர்களாக நான் இன்னொரு சமயம் சந்திக்க வேண்டும் என்று அருட்பெரும் ஆற்றலை கேட்டுக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.